ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போட் ராக்கர்ஸோடைய 235v2 உடைய ஒரு கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக் பேண்டை வந்து நான் கடைசி சில நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் நிபிடெக் நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வாங்க இந்த நெக் பேண்டோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நெக் பேண்டோட இமேஜ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஏர் டிப்ஸ், ஐபிஎக்ஸ் ஃபயர் ரேட்டிங் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எம்ஆர்பி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எதுனா நம்ம நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆக்சஸரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எதுனே பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த நெக் பேண்டோட பில்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். பில்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டை ஃபுல்லாக இவங்க ரப்பர்லையும் பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்காக தான் மேட் பண்ணியிருக்காங்க. இங்கே கண்ட்ரோல் பட்டன்ஸ்னு பார்க்கும்போது 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் அண்ட் பவர் ஆன் கீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டி லைட் இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னாலே பார்க்குறதுக்கும் டச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒயர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நினச்சதோடவே இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒயர் குவாலிட்டி வந்து ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் டிப்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட இயர் டிப்ஸ் உங்களுக்கு மெட்டலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த இயர் டிப்ஸில் வந்து நம்மளுக்கு ஆங்குலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் மாட்டி எடுக்கவோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் இந்த நெக் பேண்ட்லேயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்கறது பத்தலைன்னா நீங்கள் வேறு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிரைவர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு 10 mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பேஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெக் பேண்ட் ஒரு 80% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா பேஸ் வந்து சூப்பராக இருக்குது, சாங்ஸ் எல்லாம் நல்லாவே கேட்குது. ஆனால் 100% வச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லவுடாக இருக்குது, எனக்கு காது வந்து லைட்டாக பெயின் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் 80% வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா பேஸ் வந்து சூப்பராகவே இருக்குது இந்த நெக் பேண்டில். ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கண்ட்ரோலுமே பண்ணாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணாதப்போ இந்த 2 இயர் டிப்ஸுமே தானாகவே அது ஒட்டிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டுவெல் பேரிங் சப்போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நம்ம டுவெல் பேரிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவைஸ்லேருந்து மட்டும்தான் இந்த நெக் பேண்ட் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 2 டிவைஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் சவுண்ட் வரதுன்னு பார்த்தீங்கன்னா அட் டைமில் ஒரு டிவைஸ் இருந்தால் மட்டும் தான் சவுண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நமக்கு IPX 5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக தண்ணியோ இல்லை வேர்வையோ இந்த நெக் பேண்டில் பட்டுச்சுன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ப்ளூடூத் சப்போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டருக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே ப்ளூடூத் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்குதுன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு 150 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்டில் வந்து நம்ம 20 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 4 மணி நேரம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த நெக் பேண்டில் வந்து 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் 1.5 மணி நேரம் இந்த நெக் பேண்ட் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களால் 8 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற கவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்துச்சு. 20 நிமிஷம் சார்ஜ் போட்டேன், ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. அப்புறம் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணேன், எனக்கு ஒரு 7 மணி நேரம் கிட்ட வந்துச்சு யூசேஜில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு லைஃப் தருது. ஸோ நெக்ஸ்ட் சார்ஜிங் போர்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் கொடுத்துமே இந்த நெக் பேண்டோட வெயிட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
ஒன்றும் அவ்வளோ பெரிய வெயிட் நம்ம கழுத்தில் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நம்ம இண்டோரில் வச்சு யூஸ் பண்ணோம்னா கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அவுட்டோர்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஆனால் கால் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோ லேட்டன்சின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ணி நம்ம பப்ஜியோ இல்லை வேற என்ன கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா லேட்டன்சி கொஞ்சம் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரல. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ லோ லேட்டன்சி எதிர்பார்க்க முடியுமோ அது நல்லாவே அந்த நெக் பேண்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டில் வந்து நம்மளுக்கு 3 கண்ட்ரோல்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் பட்டன்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணும். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு வந்து ஸ்கிப் ஆகும் முன்ன பின்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது 3 செகண்ட் மேலே அழுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா பவர் அண்ட் ஆன் ஆஃப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் பவர் பட்டன் வந்து 2 தாட்டி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கால் லிஸ்ட்டில் வந்து யாருக்கு நீங்கள் கடைசியாக கால் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து கால் போகும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 செகண்டுக்கு நீங்கள் அழுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து வேக் ஆகும். இதுதான் மெயினாக வந்து இந்த பட்டன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க கண்ட்ரோல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்னு வரும்போது இங்கே எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் வந்து இண்டிகேஷன் காட்டிட்டு இருக்கும். சார்ஜ் ஃபுல் ஆகிட்டுனா இந்த எல்இடி வந்து ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான விஷயம் இந்த நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன எக்ஸ்ட்ராலாம் இந்த நெக் பேண்டில் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வைப்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டே வந்து தானாக வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சைடில் மட்டும் தான் இதை ஃபீல் பண்ண முடியும், இன்னொரு சைடில் இதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் இந்த நெக் பேண்டில் வந்து நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏபிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த நெக் பேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சுருந்தீங்கனாலும் இந்த நெக் பேண்டை உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1200 தான் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து இந்த நெக் பேண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து நான் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோன் வேணும். எனக்கு பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு தாங்கினா போதும். ஆனால் பேஸும் சவுண்ட் குவாலிட்டியும் கால் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கணும்னா இந்த நெக் பேண்ட் வேணும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் 1200 ரூபாய்க்கு இந்த நெக் பேண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னும் ஒரு 200 ரூபா போட்டாலே நமக்கு வந்து போட் 330 கிடச்சிரும். இல்லைனா 335 அப்பப்போ ஆஃபரில் வந்து நமக்கு கம்மியாகவே கிடைக்குது. ஸோ 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் ஓகே. ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா இந்த நெக் பேண்ட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு நீங்கள் வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் 1000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல நெக் பேண்டாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த போட் ராகர்ஸ் 235v2 வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வாங்கிடலாம். அப்பப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கே கிடைக்குது நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு போட் பிராண்ட் வேணாம் வேறு என்ன பிராண்ட் சஜஸ்ட் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து மீவியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் காலர்னு ஒன்று விற்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெக் பேண்ட்னே சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நீங்கள் வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போட் ராகர்ஸ் 235v2வோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா வந்து இந்த நெக் பேண்டை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் என்னோடய ஃபேவரட் கமெண்டர்ஸ். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் நிபிடெக் நிதிஷ் சைனிங் அவுட். பாய்.